ஹலோ ஃபார்மர்ஸ், நேம் வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா சிஞ்செண்டா பிராண்டை சேர்ந்த ஃபார்டென்ஸா டியோ அப்படிங்கிற பூச்சிக்கொல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பூச்சிக்கொல்லி வந்து பிரத்யேகமாக விதை நேர்த்தி, அதாவது சீட் ட்ரீட்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி. ஸோ இதை வந்து நம்ம எந்த மாதிரி பயன்படுத்தணும், எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தணுமா பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய எந்த மாதிரியான பூச்சிகளிடம் வந்து பயிர்களை வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன டெக்னிக்கல் பார்க்கும்போது சயன்ட்ரைனிப்ரோல் 19.8%, தைமதாக்சாம் 19.8%, டபிள்யூ ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது இது வந்து வெயிட் பர் வெயிட் அப்படிங்கிற அளவில் இந்த மருந்தோட மொத்த அளவில் இது வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது மருந்தோட மொத்த அளவில் எவ்வளோ சதவீதம் இந்த மருந்துகள் வந்து, அதாவது இந்த மூலக்கூறுகள் சேர்க்கப்பட்டிருக்கு. அண்ட் இது ரெண்டுமே சேர்த்து எஃப்எஸ் அப்படிங்கிற ஃபார்முலேஷனில் இது வந்து இருக்குது. அதாவது ஃப்ளோபல் கான்சன்ட்ரேட் ஃபார் சீட் ட்ரீட்மெண்ட், விதை நேர்த்திக்காக பிரத்யேகமாக பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லியாக வந்து இது இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தணுமா நம்ம வந்து விதையிலேருந்து முளைச்சி வளரக்கூடிய பயிர்களை 20லேருந்து 30 நாட்கள் வர ஒரு சில சார்ந்த பூச்சிகளிடமிருந்தும் புழுக்களிடமிருந்தும் பயிரை பாதுகாக்க முடியும். நெக்ஸ்ட்டு இது வந்து எந்த மாதிரியான பயிர் விதைகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பிரத்யேகமாக அதாவது மக்காச்சோளத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி தான். ஸோ இந்த மக்காச்சோள பயிரை பொறுத்தவரை நம்ம வந்து விதை ஊன்றதுக்கு முன்னாடி 1 கிலோ விதைக்கு 6 ml அப்படிங்கிற அளவில் இந்த பூச்சிக்கொல்லி வந்து நம்ம சிறிதளவு தண்ணீர் வந்து இந்த விதைகளை நம்ம விதை நேர்த்தி செய்கிறதுக்கு போதுமான அளவு சேர்த்து விதைகளை ஊற வைக்கணும் ஒரு 1/2 மணி நேரம். ஸோ அதற்கு பிறகு விதையை ஊனும்போது இந்த விதைகளெல்லாம் முளைச்சதுக்கு பிறகு இந்த பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய ஃபால் ஆர்மி வாம்ஸ்னு குறிப்பிடக்கூடிய படைப்புழு தாக்குதலாக இருக்கட்டும், இல்லைனா கட் வாம்ஸ்னு குறிப்பிடக்கூடிய வெட்டுப்புழு தாக்குதலாக இருக்கட்டும், இல்லைனா ஸ்டெம்போரன்னு குறிப்பிடக்கூடிய தண்டு துளைப்பான் தாக்குதலாக இருக்கட்டும், இல்லைனா ஏபிட்ஸ்னு குறிப்பிடக்கூடிய அஸ்வினி பூச்சி தாக்குதலாக இருக்கட்டும், இந்த 4 பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய புழுக்களிடமிருந்தும் பூச்சிகளிடமிருந்தும் பயிரை விதை முளைத்ததுலேருந்து 20லேருந்து 30 நாட்கள் வரை நம்ம ஏற்கனவே குறிப்பிட போல் பாதுகாக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த ஃபார்டென்ஸா டியோ பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தி விதை நேர்த்தி செஞ்சு மக்காச்சோள விதைகளை வந்து ஊன்ற மூலயமா நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய பயன்கள் வந்து மக்காச்சோளத்துக்கு கிடைக்கும். அண்ட் இந்த சீட் ட்ரீட்மெண்ட்டுக்கான பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தி விதை ஊன்ற மூலயமா இந்த 20-30 நாட்கள் வரை விதை முளைத்ததுலேருந்து பயிர் பாதுகாப்பாக இருக்கிறதுனால பொதுவாக விதை முளைத்ததுலேருந்து ஏற்படக்கூடிய அதிக அளவு பயிர் சேதங்கள் வந்து தவிர்க்கப்படுது. அதுவும் குறிப்பாக இந்த படைப்புழு வெட்டுப்புழு தாக்குதல்லாம் ஏற்படும் போது பயிர் வந்து ஒரு 10 நாட்கள் வளர்ந்துருக்கக்கூடிய சோள நாட்டில் எல்லாமே இந்த மாதிரி வெட்டுப்புழு தாக்குதலோ இல்லைனா படைப்புழு தாக்குதல் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா பயிரை வேகமாக அரிச்சு தின்றும். ஸோ இது வந்து சுலபமாக அதிகமான அளவில் பயிர் சேதத்தை ஏற்படுத்தும். ஸோ இதை தவிர்க்கிறது மூலயமா நம்மளால் பயிர் சேதம் ஏற்படுறதை தவிர்க்க முடியும். நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 32 ml ப்ரைஸ் வந்து ₹624 அப்படிங்கிற விலையில் நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைமில் பிக்கார்ட் அப்படிங்கிற ஆன்லைன் அக்ரி ஆப் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இது வந்து நான் ப்ரொமோஷனல் வீடியோ தான். ஸோ இது வந்து நம்ம விவசாயிகளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த அப்ளிகேஷனில் வாங்க அப்படின்னு குறிப்பிட்றோம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு விதை நேர்த்திக்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லியை பற்றியாவது தெரிஞ்சுன்னு அந்த பூச்சிக்கொல்லியோட பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.